மக்கள் இந்த ஒரு பதிலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் இந்த செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அதை கடந்து போனீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு பக்கம் அவங்க கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அரசூழியர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தமிழக அரசியல் களத்தில் இந்த வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தின அத்தனை பேரும் கவர்மெண்ட் முடிய போகிறதுனால ஏன் எங்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குமே இவங்கள்ட்ட பதில் கிடையாது. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒன்று போயிட்டு இருக்குல்ல கரூர் விஷயத்தில், அதை தாவேக்காக்கு எதிராக நம்ம கொண்டு வந்துருவோம், தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்துருவோம், மீடியாவை பயன்படுத்தி எதையாவது எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க்குற பொதுமக்கள் நிறைய பேருக்கு இந்த சட்ட நுணுக்கங்கள் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. அவங்க அந்த செய்தியை பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ நேரம் விசாரிக்கிறாங்க, டெல்லியில் விசாரிக்கிறாங்க, அப்போல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ப ஆரம்பிப்பாங்கிறது இந்த பேனா நிறுவனத்தோட மாஸ்டர் மைண்டாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் என்ன உடச்சுடுவோம்னா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டெல்லியில் என்ன நடக்குது, எப்படிப்பட்ட விசாரணை போயிட்டு இருக்கு, நான் உள்ள என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன ஆன்சர் சொல்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கடந்து இந்த விசாரணைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டம் சார்ந்த சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே ஓகே இதான் இங்கே போயிட்டுருக்கு, இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல எதுக்கு டெல்லியில் விசாரிக்கணும், எதுக்கு நமக்கு சம்மன் அனுப்பணும், நம்ம தான் அங்கே தப்பே கிடையாது, நமக்கு எதுக்கு சம்மன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறையா தாவேக்கா தோழர்கள் கேட்குறீங்க. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த விசாரணையை நான் ஏன் சந்தேகப்படலன்னா, அது சிபிஐ மட்டும் விசாரித்தா நீங்கள் நினைக்கிறபடி பாலிடிக்ஸ் இருக்குது, பின்னாடி யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இதுக்கான சில உதாரணங்கள்லாம் தமிழக அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் நடந்திருக்கு. இந்த விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுதுங்கிற உங்கள் பயம் சரியானது தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய குழு இங்கே கண்காணிக்குது. தாவேக்கா சிபிஐ கேட்கல, தாவேக்கா கேட்டது நீதிபதி மானிட்டர் ஒரு விசாரணை கமிஷன் போடுங்க, நீதிபதி என்ன வேணா சொல்லட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதா தாவேக்கா சொன்னது. நீதிமன்றத்தை தாவேக்கா தொடர்ச்சியாக நம்புது. நான் உட்பட, நம்ம சகோதரர்கள் உட்பட, நம்ம நிர்வாகிகள் உட்பட, நம்ம தலைவர் உட்பட அத்தனை பேருமே நீதிமன்றத்தை நம்புகிறோம். இங்கே சிபிஐ மட்டும் யாரும் பார்க்காதீங்க, மேலே இருக்கக்கூடிய நீதிமன்ற கண்காணிப்பை சேர்த்து பாருங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்திடுறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, சரிப்பா எதுக்கு நம்மளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல வழக்கு மாறும்போது அவங்க வராங்க, எந்த இடத்துல இவங்க பிரச்சனை பண்ணாங்க, என்ன ஏது, எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இங்கே விசாரணை பண்ணால் இந்த இருக்குல்ல ஒரு அரசாங்கங்கிற பேரில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இது இந்த விசாரணைக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்குமோ அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணையை டெல்லிக்கு மாற்றுறாங்க. டெல்லியில் இந்த ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா போனார் பாருங்க, புஷியானது போனார் பாருங்க, சிடிஆர் அண்ணா போனார் பாருங்க, அவங்கள தான் போயிட்டு இருக்காங்க, வேற யாரும் போல அப்படிங்கிற செய்தியை நம்மள்கிட்ட கொண்டு வராங்க. அவங்க மட்டும் போல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது சிடிஆர் அண்ணா அதுக்கப்புறம் நம்மளுடைய பொதுச் செயலாளர், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அனுமதி வாங்கினாங்க தலைவரோட சுற்றுப்பயணத்துக்கு. அதனால இவங்க இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. மதியழகன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கரூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அனுமதி வாங்கினாரு, அதனால அவரும் இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சம்பவ இடத்துல இருந்திருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நீதிமன்றம் போய் வழக்கு போட்டது அவர் தான். வழக்கு புலனாய்வு சரியில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தேகங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் போனது அவர் தான். ஸோ அதனால அவரை இந்த வழக்கில் சேர்க்குறாங்க. மொத்தம் 4 பேர்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு தகவலுக்காண்டி கூட சேர்க்கலாம். மிச்சம் 3 பேர் அனுமதி வாங்கியிருக்காங்க. அவங்க அனுமதி வாங்கின நிகழ்வில் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனால அவங்க இந்த வழக்குள்ள வராங்க. இதை சுற்றி தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வராங்க, எஸ்பி வராங்க. இவங்கெல்லாம் அந்த ஊடகங்கள் காமிக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் ஏதோ தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்காவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த வழக்கில் ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, மற்ற யாருமே விசாரிக்கல, திமுகலாம் நல்லதுன்னு சொல்லிச்சு, எந்த பிரச்சனை இல்லைன்னு சிபிஐ சொன்ன மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணுறாங்க. அரசோட அலுவலர்கள், காவல்துறையோட உயர் அதிகாரிகள், தாவேக்கால அனுமதி வாங்கினவங்க, நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை மாற்றணும்னு ஃபைட் பண்ணவங்க எல்லாருக்குமே சம்மன் அனுப்பிச்சு ஆல்ரெடி சில டேட்டாஸை சிபிஐ எடுத்திருக்காங்க. இவங்க சொல்கிற தகவல் அடிப்படையில் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோம். அதுக்காண்டி தான் சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கன்னா சிபிஐ சொல்லிடுவாங்க இதுதான் குற்றம், இந்த குற்றத்துக்காண்டி நாங்கள் ஆதாரங்கள் அத்தனையுமே கலெக்ட் பண்ணியிருக்கோம், இவரெல்லாம் விசாரித்தோம், விசாரணை அடிப்படையில் இதுதான் குற்றம், இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கை இனிமேல் நகர்த்தி கொண்டு போவோம்னு சொல்லி இதுவரைக்கும் இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு சொல்லி சிபிஐ எதுவுமே சொல்லலை. இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கணிப்பாக இருக்குது. அந்த கணிப்புக்காண்டி தான் தங்கள்கிட்ட இருந்த தகவல் அடிப்படையில் மட்டும் முடிவெடுக்கக்கூடாது, சம்பந்தப்பட்டவங்களே விசாரித்து ஏதாவது முடிவெடுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விசாரணை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது 2ஆவதாக புரிஞ்சுங்க. இப்போ 3ஆவது பிரதானமானது. சரி தம்பி நீ சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் கரெக்டாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு மணி நேரம் விசாரிக்கணும்? 8 மணி நேரங்கிறாங்க, 11 மணி நேரங்கிறாங்க. இன்னைக்கு ஏன் 3 நாள் இந்த விஷயத்தில் என்ன விசாரிக்க கிடக்குது? எவ்வளோ வீடியோஸ்கள் நம்ம பார்த்தோம், எவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், பொதுமக்களுக்கு எது உண்மைன்னு தெரியும், சிபிஐ எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
சிபிஐ இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது வருமான வரித்துறையோட இன்வெஸ்டிகேஷனு, இந்த பக்கம் இடியோட இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த படத்தில் பார்க்குற மாதிரி வந்து கூட்டு வச்சு அடிக்கலாம் மாட்டாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வேறு, இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வேறு. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீதியாக இன்வெஸ்டிகேஷன் நிறையா பண்ணுவாங்க. இந்த என்ஐஏ இன்வெஸ்டிகேஷனும் சிமிலராக இப்படி தான் இருக்கும். கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஜஸ்ட் என்ன கேட்பாங்க, சார் காஃபி வேணுமா, டீ வேணுமா, சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி நம்மளை நல்லா கவனிச்சுப்பாங்க. ஆனால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கேட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1 hour கூட நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம உளவியலாக நம்மளை வந்து டியூன் பண்ணுவாங்க. நம்ம தனிமையில் இருக்கும். அதாவது புஷியானந்த் அவர்கள் சொல்கிற பதிலும் ஆதவஜன் அவர்கள் சொல்கிற பதிலும் ஒரே மாதிரி இருக்கா, சிடிஆர் அண்ணா மாற்றி சொல்கிறாரா, மதியழகன் மாற்றி சொல்கிறாரான்னு சொல்லி பதில்கள், அதாவது ஒரே கொஸ்டின் தான் 4 பேர்ட்ட தனித்தனியாக விசாரிப்பாங்க. 4 பேரும் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உட்கார வைக்கும் போது நம்மளை ஒரு பய உணர்வுக்கு உள்ளாக்கி நம்ம ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம உள்ளாக்கும் போது உண்மையை சொல்லிடுவோம் அப்படிங்கிறது எல்லா விசாரணையிலையுமே சிபிஐ இப்படி தான் பண்ணுவாங்க. அரசு தரப்பை இப்படி தான் உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் வெளியே தெரியாது. ஏதோ நம்ம ஆளுங்க மட்டும் வெளியே உட்கார்றது மிகப்பெரிய செய்தியாக இங்கே போட்டுட்டு இருக்காங்க. சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷனே இப்படி தான் இருக்கும். உளவியல் ரீதியாக அவங்கள மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயிலை கேட்பாங்க. அப்போது அவங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில் கிடச்சிருங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அவங்களுடைய விசாரணை முறை இப்படி இருக்கிறதுனால அவங்க தொடர்ச்சி அந்த மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இப்போ 4வது பிரதானமான விஷயம், இங்கே நம்ம அத்தனை பேருமே இந்த அரசு தரப்பு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காலதாமதம். அதை தாண்டி அவங்கள்ட்ட வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம தரப்பு என்ன சொல்லுவோம்னா, குறுகிய இடத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த இடம் வேணான்னு ஃபைட் பண்ணோம், ஆனால் இந்த இடத்துல தான் நிகழ்ச்சி நடத்தணும், வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டோங்கிறது நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட். 2வது, எங்கள் தலைவர் காலதாமதம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் தலைவர் எங்கே வர்றாருங்கிறது லைவ் போயிட்டே இருக்குது. நாங்கள் வேணும்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு லேட்டாக வர்றதில்ல, வர்ற வழி முழுக்க பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்களை கடந்து தானே வரணும், அப்போ பொதுமக்களை முறைப்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தரப்புலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 3வது, நாங்கள் இவ்வளோ பெரிய போலீஸ் அங்கே கொடுத்தோம், 500 600 ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ்லாம் போட்டு காமிச்சு எங்கே இந்த போலீஸ் இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிர்வாகிகள் கேட்டதாக சில நாளிதழ்களில் செய்தி பார்த்தேன். சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை நம்ம டீம் வந்து ரொம்ப பக்காவாக எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். ஆப்போசிட்டில் சொல்கிற ஒரே காரணம் காலதாமதம் தான். நாங்கள் மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க அசம்பாவிதம் நடக்கலை, நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டோம் அரசு தரப்பில், அரசு தரப்பு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்து இந்த அசம்பாவிதம் நடக்கும்போது ஒரு கட்சி மேலே மட்டும்தான் எல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்கிறதுனால தான் இங்கே எல்லாருமே எதிர்க்கிறோம். இது அசம்பாவிதம், சதி அல்லது மோசடி, இதில் என்ன வேணா இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் அந்த குற்றப்பத்திரிகையில் நிறையா தகவல் இருக்கும். குற்றப்பத்திரிகையில் யார் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அந்த குற்றப்பத்திரிகைக்கு அப்புறம் குற்றச்சாட்டு பதிவு செய்வாங்க. அந்த குற்றச்சாட்டை ஆப்போசிட் தரப்பு மறுக்கிறதுக்கான ஆதாரங்கள், தரவுகள் அத்தனையுமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும். இதுக்கப்புறம் நடக்கிறத சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிடுச்சுன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து குற்றமற்றவர்னு சொல்லி அவங்க விடுதலை ஆகலாம். ஒருவேளை நீதிமன்றம் அதெல்லாம் எப்போ எவ்வளோ எவிடன்ஸோட வந்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் என்ன ஆதாரம், நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கலாம். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஆனால் அந்த குற்றச்சாட்டு பதிவு, அந்த குற்றப்பத்திரிகையில் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் அரசியல் விளையாட்டில் பயன்படுத்துவாங்க. நாங்கள் சொல்கிறோங்க, நாங்கள் வந்து சிபிஐ குற்றப்பத்திரிகையில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சிபிஐ தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி நமக்கு எதிராக குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டால் அதை எதிர்த்து நம்ம நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்துவாங்க. ஒருவேளை நமக்கு சாதகமான குற்றப்பத்திரிகை இருந்துச்சுன்னா மக்கள் என்ன நம்பினாங்களோ, மக்கள் எது உண்மை நினைச்சாங்களோ அந்த உண்மை அங்கே இருக்குங்கிறத நம்ம அத்தனை பேரும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துகிட்டு போகலாம். குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குற்றப்பத்திரிகை கண்டு தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை அதில் பெரிய நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா நீதிமன்ற மானிட்டரில் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் நம்ம என்னென்ன கேட்டோமோ அத்தனையும் கிடச்சிருக்கு. ஆப்போசிட் என்னென்ன கேட்டாங்களோ எதுவுமே கிடைக்கல. கடைசியாக நீதிமன்ற கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி கீழே 2 தமிழ் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடாது, அவங்க தமிழ்நாட்டில் பணி புரிஞ்சுக்கலாம், ஆனால் தமிழ் அதிகாரியாக இருக்கக்கூடாதுங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க இதை மாற்றுங்க, இது மாநில சுயாட்சிங்க, மாநில உரிமங்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு கருமும் இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீங்கள் அந்த பக்கம் ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லி கடைசியாக அந்த தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னிச்சோ அதையும் நீதிமன்றம் மறுத்துருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிலாம் பெருசாக உரி பண்ண தேவையில்லை. கூடிய சீக்கிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போது எது உண்மைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.